My friend is not shy, but very shy. அப்படின்னு யாராவது பத்தியாவது நீங்க நினைச்சிருக்கீங்களா? என்னப்பா தம்பி அப்படின்னு யாராவது கேட்ட உடனே உங்க முகம் சிவந்து போதா? உங்க ஆபீஸ்ல ஒருத்தர்கிட்ட நிறைய ஐடியாஸ்லாம் இருக்கு. பாஸ் கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஆனா ஏதோ ஒன்று அவரை தடுக்குது. கூச்ச சுபாவம், ஷைனஸ். இத மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்களோ உங்களை சார்ந்தவங்களோ யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காகவும் அவங்களுக்காகவும். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, வாட் இஸ் ஷைனஸ், ஷைனஸ் இருந்தால் என்ன ஆகும், அது உங்களை எப்படி பாதிக்கும், எப்படி ஷைனஸ்லேருந்து வெளியில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். What is shyness? Shyness is a feeling where you are not comfortable to do it. ஒரு தயக்கம், யார்கிட்ட புதுசாக ஒருத்தர்கிட்ட பேசணும், இல்லை யார்கிட்ட இன்டராக்ட் பண்ணணும், இல்லை ஒரு கூட்டத்து நடுவில் நம்ம டக்குன்னு என்டர் ஆகிறோம். இதை மாதிரி சில கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அந்த கூச்ச சுபாவம்ன்றது நேச்சுரல் இருக்கக்கூடிய ஒன்று. இது வீக்னஸ் கிடையாது, இது ஒரு வகையான இமோஷன். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போகும்போது இயற்கையாக நடக்குது. பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் ஆகும், எல்லாருக்குமே நேச்சுரலாக இருக்கும். சில பேர் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து வெளியில் வர முயற்சி பண்ணுவாங்க, சில பேருக்கு தெரியாது. பட் எவ்ரி ஒன் வில் ஹாவ் ஷைனஸ் இன் த பிகினிங். ஷைனஸ் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த ஷைனஸ் எதனாலாம் வருது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஷைனஸ்க்கு நிறைய காரணங்கள் இருந்தால் கூட சில முக்கியமான சில காரணங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நம்மளை வந்து இவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படி நமக்குள்ளே இருக்கிற ஒரு விதமான பயம் இல்லை தயக்கம். முதல் வாட்டி காலேஜுக்குள்ள என்டர் பண்ணுறீங்க, இல்லை ஆஃபீஸில் என்டர் பண்ணுறீங்க, நம்ம யூஸ்வலாக பேச மாட்டோம், இப்படி எல்லாம் முயற்சி பார்ப்போம் இல்லைங்களா? நம்மளை யாரெல்லாம் கவனிக்கிறாங்கன்னு பார்ப்போம், அவங்க பார்வை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஹலோ சொல்லக்கூட தயக்கமாக இருக்கும். சொல்லிட்டா நம்மளோட ப்ரொனன்சியேஷன் ஒருவேளை சரியாக இருக்காதோ, நம்ம இங்கிலீஷ் குறைச்சி பேசுகிறோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருமோ, இல்லை நான் சிரிக்கும் போது பல்லு ஒழுங்கா இல்லையோ, இவ்வளோ அதை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு முக்கியமான பயம்தான் நம்மளுடைய கூச்ச சுபாவத்துக்கு காரணம். உங்களை யாருக்காவது அப்படி இருந்திருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஆமாம், எனக்கு அந்த பயம் இருந்ததுன்னு போடுறதுக்கு கூட கூச்சமாக இருந்ததுன்னா சிம்பிளி யூ கேன் டைப் FOJ, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிங் அஸ் வித் அதர்ஸ். நம்ம மைண்டு எப்பவுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மைண்டுக்கு உண்டான ஒரு நேச்சுரல் ஹேபிட். இப்போ நான் வந்து ஒரு பேச்சாளர் கூட்டத்துக்கு போகிறேன், அப்போ நாங்கள் ஒரு 4-5 பேச்சாளர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு முன்னால் 2 பேர் பேசினாங்களோ இல்லை எனக்கு அப்புறம் 2 பேர் பேசினாங்களோ என் மைண்டு கம்பேர் பண்ணும். ரங்கமணி உன்னை விட அவன் நல்லா பேசுகிறானா, ஹியூமர் அதில் ஜாஸ்தியாக இருக்கோ, ஓ அவங்க ப்ரொனன்சியேஷன் இந்த விட பெட்டராக இருக்குல்ல, இப்படி மைண்டு வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். சி எப்படி பேசுகிறா பற்றியா உன் ஃப்ரெண்டு, நீலாம் ஜுஜுபி அப்படின்னு சொல்லும். அந்த ஒரு கம்பேரிசனால தான் நம்மளுக்கு ஷைனஸ் வருது. ஸோ இந்த மைண்ட் ஏன் இப்படி நேச்சுரல் ஹேபிட்டாக இருக்கிறத நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியும். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே வி க்ரூ பை லிசனிங் டு த கம்பேரிசன். அம்மா வீட்டில் அப்பா வர சொல்லுவாங்க இல்லையா, நீ பார் என்ன பண்ணுற பார், உன்னை விட சின்ன பொண்ணு அவள் எவ்வளோ சூப்பராக பண்ணுறா அப்படின்னு நாம கேட்டிருந்திருப்போம். ஸ்கூலில் டீச்சர் சொல்லுவாங்க, அவள் எப்படி பண்ணுறா ஒன்னால் ஏன் பண்ண முடியல அப்படின்னு. So we are automatically, our mind starts comparing it in such a way. அதனால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த அளவு வேல்யூ நம்மக்கிட்ட இல்லை, நம்மளுக்கு அந்த அளவு டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஒரு விஷயத்த நம்ம மறந்துடுறோம், எல்லார்கிட்டையும் நான் ஒரு டேலண்ட் இருக்கு, நம்மகிட்ட இருக்கிற டேலண்ட் வேற, நாம போகிற ஜேர்னி வேற, அது நம்மளுக்கு தோணாது. கம்பேர் பண்ணுறதுனால கூச்ச சுபாவம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. நம்ம கடைசியாக பார்க்க போகிற ரீசன் என்னன்னா, நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ உங்களுக்கு நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம்.
நீங்க ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போயிருக்கலாம், அதுக்கு அங்கீகாரம் கிடைக்காம அசிங்கப்பட்டிருக்கலாம். உங்களோட பயணிக்கிற சக மாணவர்களோ மாணவிகளுக்கோ கிடைச்ச அங்கீகாரமோ இல்ல அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டோ உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஸோ இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நினைக்கும் போது நம்ம மனசு படபடக்கும். அப்ப என்ன பண்ணும், அந்த கூச்ச சுபாவம் நம்மளை அப்படியே கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை பேச விடாம அமைதியாக்கி லோ கான்ஃபிடென்ஸ்ல உட்கார வச்சிடும். சார், இந்த ஷைனஸ் இருந்தா என்னங்க, நான் பாட்டு இருந்துட்டு போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாமா? இல்ல, நினைக்க முடியாது. ஏன்னா இது நம்மளை சில வகைகள்ல பாதிக்கும். 1-2 காரணங்கள் பார்க்கலாம் எப்படி பாதிக்கும்னு. முதல்ல, கூச்ச சுபாவம் உள்ளவங்களுக்கு நார்மலாவே growth இல்லை நான் சொல்ல மாட்டேன், growth ரொம்ப ஸ்லோவா நடக்கும். 5 வருஷத்துல ஒருத்தன் பொசிஷனுக்கு போயிடுறான்னா, people who are feeling very shy will take another 5 years to reach out to that place. ப்ரமோஷன்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு பொசிஷனா இருக்கலாம் ஆஃபீஸ்ல. கூச்ச சுபாவம் இருக்கும்போது யோசிப்பாங்க, நோ நோ ஷீ இஸ் வெரி ஷை, ஐ டோன்ட் திங்க் ஸோ ஷீ கேன் லீட் த டீம் சொல்லுவாங்க. அவ எப்படி இந்த வேலையை ஹேண்டில் பண்ணுவான்னு கேட்பாங்க. ஸோ உங்களுடைய growth அது பாதிக்கும். 2வது, நீங்க நல்ல டேலண்டட்ஸ் நல்ல வேலையெல்லாம் செஞ்சு வைக்கிறீங்க, ஆனா கூச்ச சுபாவம் இருந்தா நிறைய இடத்துல என்ன தெரியுமா ஆகும், அந்த வேலையை நீங்க எடுத்ததெல்லாம் கிரெடிட்டை இன்னொருத்தங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. டேலைட் ராபரி, பகல் கொள்ள. ஆமாங்க, ஏன்னா நீங்க வாய் திறந்து பேச மாட்டீங்க, கூச்சமா இருக்கீங்களா, நான் தான் செஞ்சேன், இது நான் செஞ்சது, இது நான் செஞ்சது. எல்லா இடத்துலயும் இது இயற்கையாவே நடக்கிற விஷயம். இதை தவிர பலவிதமான பர்சனாலிட்டி அஃபெக்ட் ஆகிற சான்சஸ்லாம் என்னன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தலையே சுத்துங்க. சரி, இப்போ அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம், எப்படி இந்த ஷைனஸ்லேருந்து வெளியில் வரலாம், என்ன செய்யலாங்கிறத நம்ம குவிக்காக பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசணும்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க, உங்கள் கூச்ச சுபாவம் தடுக்குது. உங்களை ஏதாவது கேட்டாங்க, நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி 1 2 3 4 5 வேகமாக கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த 5 சொல்லும்போது டக்குன்னு பேசிடுங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணிங்கன்னா பிரெயின் என்ன சொல்லும், நோ சிக்னல் கொடுக்கும், பயமுடுத்தும். அதனால 1 2 3 4 5 சொல்லிட்டு டக்குன்னு 5வது நம்பரோட நீங்கள் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. இது ஃபர்ஸ்ட் டெக்னிக். நீங்கள் இது எப்போவுமே ட்ரை பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட தெரிஞ்ச கும்பலில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் ட்ரை பண்ணலாம். 2வது, 1 step at a time. நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்களோ, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் இந்த சென்டென்ஸை மட்டுமே சொல்ல போகிறேன் தைரியமாக ஒரு குரூப்பில் அப்படின்னு நினச்சிட்டு போய் அந்த ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்கள். இந்த ஐடியாவை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறேன். 2 லைனாக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக முதல் வாட்டி நெஞ்சு படபடக்கும், ஸ்வெட் ஆகும், எல்லாம் நடக்கும். 1 at a time ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கூச்ச சுபாவம் தன்னால மறைஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 step ரூல். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பேசுறதுக்கு முன்னாலேயோ இல்லை அந்த பர்டிகுலர் வேலையை செய்யறதுக்கு முன்னாலேயோ நீங்கள் என்ன சொல்லுங்க, உங்கள் மனசில் சொல்லிக்கோங்க 3 step, just 3 sentences. சொல்ல போகிறேன், ரெடி ஆயிட்டேன், சொல்லிட்டேன், உடனே சொல்லிடுங்க. ப்ராக்டிஸ் திஸ் எவ்ரி டைம். சொல்ல போகிறேன், ரெடி ஆயிட்டேன், சொல்லிட்டேன். அப்படி நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் முயற்சி பண்ணும்போது, மனசில் சொல்லிட்டு முயற்சிக்கும் போதும் உங்கள் கூச்ச சுபாவம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் 30 second drill. நீங்கள் பேச போகிறதுக்கு முன்னால் நல்ல மூச்சை இழுத்து வாக்கணும். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். அப்படி மூச்சு இழுக்கும்போது உங்கள் மனசில் சொல்லிக்கோங்க, ஐ கேன் ஸ்பீக், ஐ டோன்ட் ஹாவ் த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நான் அடுத்தவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பயப்பட போகிறதில்ல, நான் பேச போகிறேன். இதை சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷைனஸ் உங்களை விட்டு ஓடியே போயிடும். இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். டேக் அ பீஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் நோட் டவுன் த ரீசன்ஸ் ஃபார் யுவர் ஷைனஸ். எதனால உங்களுக்கு வெக்கம் வருது, எதனால உங்களால் பேச முடியல, என்ன ரீசன் அப்படி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 கூட இருக்கலாம். பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி டேக்கிள் பண்ண போகிறீங்க கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா யூ ஆர் ஹைலி கமிட்டட் அண்ட் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஒரு டெக்னிக் பண்ண போகிறீங்களா, இல்லை 2 பண்ண போகிறீங்களா, இல்லை எல்லா டெக்னிக்குமே நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா ஷைனஸ் இஸ் நாட் அ வீக்னஸ், இட் சிம்ப்ளி மீன்ஸ்
the voice inside you is waiting to come out. ஆமாங்க, உங்க குரல் வெளியில வர துடிக்கிறது தான் ஷைனஸ். நீங்க இந்த டெக்னிக்ஸ்லாம் ட்ரை பண்ணினீங்கன்னா கண்டிப்பா வெக்கம் உங்களை பார்த்து வெக்கத்தோட ஓடி போயிடும், உங்ககிட்ட இருக்காது. That's a powerful technique of Yikan which makes everyone to achieve.